கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன், நான் என் கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேன் என்கிறதான ஒரு பாடல். ஒரு பாடல் தான் நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே, கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே.
அல்லேலூயா. அவருடைய கிருபையில் மாத்திரமே நாம் இன்றவர் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் அற்புதமான ஒரு தெய்வம். நம்முடைய தேவன் அற்புதமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாவும் நன்றியோடு நாங்களும் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் முடிந்த அல்லேலூயா. கர்த்தரை நாம பலத்தோடு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம கர்த்தரை நம்ம துதிப்போமா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் அற்புதமானவர், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவர் உன்னதர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்தாரே, அற்புதமாய் கொடுத்தாரே, கிருபையாய் கொடுத்தாரே, ஈவாய் கர்த்தர் கொடுத்தாரே. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி அல்லேலூயா. உமக்கு சோதரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே, தெய்வ கிருபையினாலே, உம்முடைய தயவினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே கர்த்தரை காண செய்தீரே. உமக்கு சோதரம் ஆண்டவரே, உமக்கு சோதரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தேவனை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், நல்லவர். அற்புதமாய் நடத்தினவர், அற்புதமாய் நடத்தினவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் இந்த பாடம் அவர் அற்புதமானவர், அவர் அற்புதமானவர். என்னை மீட்டு என்னை காத்து நடத்தினவரே, நீர் அற்புதமானவர். எல்லாரும் இந்த பாடம் அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. என்னை மீட்டு என்னை காத்து என்னை தாங்குகிறார். அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. நம்மை மீட்டு காத்தவர் அவர் அற்புதமானவரே. என்னை மீட்டு என்னை காத்து என்னை தாங்குகிறார். அவர் அற்புதமானவரே. அவர் உன்னதர்,
தேவனே, அற்புதமான தேவனே. அல்லேலூயா. ஓரே கவரதுலவா சந்தனதுனதலவா. நீர் அற்புதமானவர், என் தேவன் அற்புதமானவர். அவர் சிங்கத்தின் வாயை கட்டுகிறவர், வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் சொல்லாகும் கட்டளையிட்டால் நிற்கும். அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர், அவர் வல்லமை உள்ளவர். ஓரே கவாவா வரதுரதலவா சந்தனதுரதலவா. வல்லமையுள்ளவரே, 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 அற்புதமானவரே. அல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலையில் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போடு, ஸ்தோத்திர பலியோடு ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ரதலவா சந்தனதுரதலவா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அற்புதமாய் நடத்துகிறவரே, அற்புதமாய் நடத்துகிறவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஆவியானவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரும் எழுதுமா, எல்லாரும் எழுங்க என்ற சமூகத்தில் ஆண்டவரே நீர் அற்புதமானவர், நீர் அற்புதமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் யுத்தத்திலே வல்லவர், அவர் யுத்தத்திலே வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. காரணம் கர்த்தர் 14ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்காக செங்கடலையே பிளந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அற்புதமானவர், அவரை போல தேவன் வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராம் முழுவதும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு இருந்தார், ராம் முழுவதும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு இருந்தார். பார்வோன் நெருங்க முடியல. அவர்களுக்கு முன்பாய் இருந்த தூதன் பெண்பாய் கடந்து போனார். அவர்களுக்கு முன்பாய் வெளிச்சம் கொடுத்த மேகஸ்தம்பம் அவர்களுக்கு பெண்பாய் கடந்து போனது. அவர்களுக்கு முன்பாக வழி நடத்தின அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு பெண்பாய் கடந்து போனது. அல்லேலூயா. 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் ஒன்றோடு ஒன்று சேராதவாறு கர்த்தர் நடுவிலே நின்று யுத்தம் பண்ணினாரா. அவர் கட்டளையிட்டு இருந்தார். மேகஸ்தம்பத்துக்கும் அக்னி ஸ்தம்பத்துக்கும் தூதர்களை கட்டளையிட்டு இருந்தார். கர்த்தர் நம்மை காக்கிறவர். அல்லேலூயா. அவர் கிரியை செய்கிற வரைக்கும், அவர் வழியை திறக்கிற வரைக்கும் கர்த்தர் காத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பலத்த காற்றை வர பண்ணி ராம் முழுவதும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கிழக்கு வெளுக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தார்கள். அப்பா வழி உண்டு பண்ண அவராலே ஆகும். அவர் அற்புதமானவர். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் அற்புதமானவர். என் வாழ்க்கைக்கு நீர் வல்லமையுள்ளவர். நீர் யுத்தத்திலே வல்லமையுள்ளவர். என் வாழ்க்கையில் நீர் வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. அசைவாடும் ஆண்டவரே, அசைவாடும் ஆவியானவரே. என் வாழ்க்கையிலே நீர் அசைவாடும் ஐயா, நீர் அசைவாடும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆமென். அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு என்னை, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. என்னை ஆட்கொள்ளும் ஆவியானவரே. ஆமென். அன்பினாலே என்று அலங்கரியோ, அன்பினாலே என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, இயேசுவே ஆவியானவரே ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கு எதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கு எதுவான எங்கள் இப்பொழுதே உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய, ஆமென். சரீரங்களின்
எல்லாரும் சொல்லும், ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே புதிதாக்குகிறவர், நம்முடைய புதிதாக்குறவர், மனதை புதிதாக்குறவர். ஆவியானுக்கு எல்லாம் இடம் கொடுத்து ஆவியானவரே எங்களை பலப்படுத்துகிறவரே, எனக்கு உதவி செய்கிறவரே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா, நம்மளுக்கு என்ன காரியத்தில் தேவை அதெல்லாம் ஆண்டவரே ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுமாப்பா, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அவன் உடைமைகள், அவனுடைய உறவினர்கள், பிள்ளைகள், மனைவி எல்லாம் இழந்து போன நேரத்தில் அவன் கதறி அழுதான். அதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு தான். அவன் கதறி அழுதான். நான் என்ன செய்வேன், எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி கதறி அழுதான். ஆனால் அழுது கொண்டே உட்காரல. கத்திரதை என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. கத்திரக்குள்ள தன்னை திடப்படுத்தினான். ஆண்டருக்குள்ள அவன் பலப்படுத்தினான். ஆவியானவரை பலப்படுத்தினார். அவனை கடக்க பண்ணினார். அவன் கேட்கிற, ஆண்டவனை போட்டுமா, ஆண்டவரை போக சொல்கிறார். அவன் இழந்தது எல்லாம் திரும்பி கொண்டு வந்தார். அவன் அப்படியே அழுது கொண்டு உட்காரல. ஆவியானவன் நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை பலதாக்கும், என்னை ஆண்டவரே பலம் உள்ளவனா என்னை மாக்கும் ஆண்டவரே, என் மனதை புதிதாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வன் உம்மை
ஏசையா. தாவீது சொல்ற, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என் வலது பரிசில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஆண்டவரே, எனக்கு முன்பாய் நீ இருக்கும்போது எனக்கு கலக்கம் இல்லை. ஆண்டவரே, நீர் பார்த்துக் கொள்வீர். ஆண்டவரே, எனக்காக நீர் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி. இந்த வேலையில நான் அறிந்து கொள்கிறேன் ஆண்டவர், எனக்காக நீ வைராக்கியம் பாராட்டுகிறவர், எனக்காக நீர் வைராக்கியம் பாராட்டி எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சோதரம் பாக்கைகளை குஞ்சுகளை கவனித்து பாருங்கள் சொன்னவர். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவை களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தின் சிருஷ்டிப்பின் நான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எனக்கு எத்தனை அதிகமாய் நீர் செய்வீர் ஆண்டவரே. உம்முடைய சாயல் நான் ஆண்டவரே, எத்தனை அதிகமாய் நீர் எனக்கு செய்வீர் ஆண்டவரே. உம்மை நான் நன்றியோடு உம்மை சோதரிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிறீர். ஆவியானவர், எனக்கு நீர் உதவி செய்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய சமூகம் என்னோடு கூட இருக்குது ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அப்பா, உமக்கு சோதரம் 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், நல்ல தேவன். இயேசுவை கர்த்தர் கிருபையாய் கொடுத்த நல்ல இந்த முதல் வாரத்துக்காக, இந்த 2ஆம் தேதிக்காக, இந்த வருஷத்திலே இந்த 2வது மாதத்திலே 2ஆம் தேதி, ஹல்லேலூயா, இந்த 2வது மாதத்துக்காக எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர், அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நமக்கு கிருபை உள்ள ஒரு நல்ல தேவன். இயேசுவே, எல்லார் கரங்களை வைத்து ஜெபம் எல்லாரும் ஒரு நிமிடம் எனக்கு கிருபையாய் கொடுத்த நல்ல இந்த ஆண்டவரே, இந்த மாதத்துக்காக சோதனம் ஆண்டவரே. நீ நல்லவராக இருக்கிறேன், நீ நன்மை செய்கிறவராக இருக்கிறேன், நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறேன், நீ கிருபை உள்ள தேவனாக இருக்கிறேன். உங்க நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே,
பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தொடர்ந்து எங்களை நடத்தும்படி, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியான இருக்கிற இடத்திலே ஒரு விடுதலை உண்டு, ஒரு பேலன் உண்டு. அல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் விடுதலையோடு காணப்படும் தகப்பனே, நாங்கள் விடுதலையோடு நாங்கள் காணப்படணும். விடுதலையின் ஆவியானவர் தாமே, பலத்தின் ஆவியானவர் தாமே, தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க. நாங்கள் விடுதலையோடு நாங்கள் காணப்பட கத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக, இந்த முதல் வாரத்துக்காக நம்ம நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோமோப்பா. இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடத்தும்படியாக, ஒரு தெய்வீக ஆலோசனை, ஒரு தெய்வீக வழி நடத்துதல் உண்டாகும்படி ரொம்ப நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். எல்லா எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளையும் தேவன் நிறைவேற்றி தரும்படி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. சோதராம் 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 சோதராம்.